சின்ன வயசில் எனக்கு வந்து வேலை, எங்கள் அப்பா எல்ஐசியில் தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தது. வேலை வந்தது எனக்கு. நான் அம்மா மட்டும் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தாங்கன்னா நான் வந்து இப்போ எல்ஐசியில் வந்து ஃபைல் எடுத்துக்கிட்டு திருவிட்டூர்லேருந்து மவுண்ட் ரோட்டில் இருக்கிற அந்த எல்ஐசிக்கு எடுத்து ஃபைல் கொடுத்துட்டு போகிற வேலை தான் பார்த்துருக்கணும். அப்பா வந்து இறந்த டைம் அது. அந்த வேலை கிடைக்குது, 3 தங்கச்சி, தம்பி, அம்மா, ரொம்ப கஷ்ட குடிசையில் தான் இருக்கும். அந்த டைமில் நான் சொல்கிறேன், இந்த வேலை எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒரு டான்ஸர் ஆக போகிறேன், நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு சொல்லும்போது அந்த கஷ்டத்துக்கு எந்த தாயாக இருந்தாலும் இல்லை நீ வேலைக்கு போ, மாசமான சம்பளம் வரும், அப்பா வேலை வந்திருக்கு, அதான் சொல்லுவாங்க. அந்த வேலையை தூக்கி போடுக்கண்ணா, உனக்கு வேணாம் இல்லை தூக்கி போடு, உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொன்னாங்க. அது சொன்னதால தான் இப்போ டான்ஸர் ஆகி நம்மளால் வந்து இப்போ டைரக்டர் ஆகி ஹீரோவாக நிற்க முடியும். அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் வந்து இதை ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற அப்படின்லாம் கேட்க மாட்டேங்க. எனக்கு பிடிச்சா கண்டிப்பாக பண்ணி வைப்போம். இதில் நிறைய நடிகர்கள் வந்து உதவி செய்கிறாங்க. HD சூர்யா சார் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் துடிச்சிட்டு இருக்காரு, நான் பணம் கொடுக்குறேன், பணம் என்கிட்ட கொடுக்கவேண்ணா, நான் குடும்பத்தை காமிக்கிறேன், உங்கள் கையாலேயே போய் நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாற்றத்துக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் இல்லை. நீங்கள் பணம் கொடுப்பீங்க, நான் என் அக்கௌண்ட்டில் போட்டு அப்புறம் நான் கொடுக்குறது, அதெல்லாம் இல்லை. மாற்றத்துக்கு அக்கௌண்ட் நம்பர் இங்கே இல்லை, பேங்க் புக்கே இல்லை. மாற்றத்துக்கு அக்கௌண்ட்டு மேலே தான், கடவுள்கிட்ட தான் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ₹1 கொடுத்தா கூட நான் ஆளை காமிக்கிறேன், நான் வாங்க மாட்டேன், நீங்களே எடுத்துகிட்டு போய் அந்த புண்ணியத்தை நீங்கள் சேர்த்துங்க. அந்த சாங்கை வச்சுட்டு உள்ளே வந்தால் 25 காசு ஒரு ஆளுக்கு. உள்ளே வந்து பார்த்தா அப்போது அம்மா எனக்கு காசு கொடு, காசு கொடுன்னு. இப்போ தான் பெரிய தேட்டருக்கு போகிற போல் நல்லா ஸ்டைல் பண்ணு, பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு போட்டெல்லாம் அடிச்சுட்டு திருநூறு வச்சுட்டு, வாம்மா நீயே வாம்மா வாம்மா, ரஜினி பாட்டு போடுவாங்கம்மா அதில் நிச்சயமா வாம்மா அப்படின்னு. சரிப்பா சரிப்பான்னு வேலையை முடிச்சுட்டெல்லாம் 6 மணிக்கு நானும் அந்த வீட்டில் போய் உட்காரு பிடிச்சிப்பான் கையை. எப்போ ரஜினி பாட்டு வரோம் வந்தால் போதும் ஒரே கத்துன்னு கத்துவான். அவ்வளோ ஒரு வெறிமா அது. அப்புறம் பெருசாவாவா வர மறக்கவே இல்லை. தேட்டருக்கு போனாலும் அப்புறம் தேட்டரு டிவி அது இதுன்னு வந்தா செல்லம் ரஜினி சார் அவரை பற்றி ஏதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எதாவது சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துடுவான். ஏன்டா அது இப்படி பண்ணுறாருன்னா, அம்மா ரஜினி அண்ணனை பற்றி சொல்லிட்டாங்கம்மா, ரஜினி சாரை பற்றி சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னும். அதெல்லாம் போட்டோ விடு, ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கடா, ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க. அவன் சொல்லுவான் அந்த பக்கத்து, அம்மா என்னை எதுவுமே சொல்லம்மா, ரஜினி நான் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டதுக்கு மூக்கில் அடிச்சு ஒடிச்சிட்டாருமா, மூக்கில் ரத்தம் வந்துச்சுமா. அவங்க எனக்கு கிடைச்சது கூட வரம் தான். பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப நாள் எல்லாம் கூட இல்லை, ரொம்ப கம்மியான நாட்கள் தான் பார்த்த உடனே பிடிச்சது. பேசினோடனே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஸ்ட்ரைட்டாக எஸ்ன்னு சொன்னாங்க. உடனே அம்மா கிட்டே கூப்பிட்டு வந்து காமிச்சேன். அம்மா இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா, லவ் பண்ணுறேன், என்ன பண்ணலான்னு. அம்மா வந்து அடுத்த மாதம் தேதி குறிச்சிக்க அப்படின்னு குறிச்சாங்க. எல்லாமே ஒரு டக்குன்னு ஒரு 2 months எல்லாமே முடிஞ்சு மேரேஜ் ஆகிடுச்சு. வடிவடியம்மன் கோயிலில் தான் அது கல்யாணம் நடந்தது. இது வரைக்கும் அம்மா எப்படி எதுவுமே கேட்காம இருக்காங்களோ, செக் சைன் பண்ணுறதோ மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கூட, அம்மா இங்கே நான் ₹1 கோடி கொடுக்க போகிறேன், இந்த டிராக்டருக்கு வந்து ஒரு ₹1 கோடி ஆகுது, இப்போ தையல் மிஷினுக்காக கூட 100 மிஷின் நம்மளுக்கு கொடுக்க போகிறோம், 500 மிஷின், இது இவ்வளோ ஆக போகுது, அது அக்கௌண்ட் பேங்க்கில் போட்டுருங்க. இதெல்லாம் சொல்லும்போது கூட போட்டங்க, அங்கே போய் சேர்ந்துருச்சிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் நிம்மதியாக கொடுத்துருங்க வந்துடுங்க. இது ஏன் கொடுக்கணும்னு அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு மனைவி அமைஞ்சது கூட எனக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் அது. என்னப்பா எப்படி இருக்க? நம்ம யாரும் தெரியுதா? வின்டேஜ் லாரன்ஸ். அப்போ பாரு எவ்வளவு ஒல்லியா இருக்கேன்னு. இப்ப ஆள் நல்லா மசில்டா சூப்பரா இருக்கப்பா, ஃபிட்டா இருக்கப்பா. எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவுமே சரி, உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீ கூட நிக்கிற பாத்தியா, அதுதான்ப்பா. குரூப் டான்ஸரா இருக்கும்போது நம்ம நினைச்சு பார்த்தது இல்லப்பா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி மக்கள் மனசுல இடம் முடிப்போன்னு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அத அது வழியா வந்து உங்ககிட்ட எதுக்கு இந்த கேள்வி கேக்குறேன்னா, ஃபியூச்சர்ல ராகவா லாரன்ஸ் என்னவா இருப்பாரு, அதான்பா உன்னோட அல்டிமேட் எய்ம் என்ன? எதை நோக்கியும் போல, எங்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ, எங்கெல்லாம் பசி இருக்கோ, எங்கெல்லாம் அழகு இருக்கோ, அதை தீக்கி துவைக்கிறது தான் மாற்றத்துடைய நோக்கம். எல்லாருடைய குடும்பமும் என் குடும்பமாக எடுத்து சேவை பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. என் குடும்பங்களுக்கு நான் எவ்வளோ வாழ்ந்து போகிறேனோ